இறைவனை அடைவது அல்லது அவரை உணர்வது என்பது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் அல்ல. அவர் நம்மை ஆட்கொள்கின்றார் என்றால் அதற்கான பக்குவம் நமக்கு இருந்திருக்க வேண்டும். அதன் மூலமாக அவர் நம்மை ஆட்கொள்கின்றார். எதற்காக ஆட்கொள்கின்றார்? நல்லா தெரிஞ்சுக்குங்க. உனக்கு அந்த தகுதி வந்துருச்சு ஐயா, நீ இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டிய அந்த தகுதியானது உங்களுக்கு வந்துவிட்டது. உங்கள் மனதானது சுத்தமாகிவிட்டது. சலனமல்லாத நீரில் தான் உருவம் பிரதிபலிக்கும். அதே போலதான் இப்போ உங்க மனது சலனம் இல்லாமல் இருக்கிறது, அன்பு உருவாய் இருக்கிறது, பிறருக்கு எந்த பிரச்சனையும் செய்வதில்லை. இந்த மாதிரி ஒரு நற்குணங்கள் உங்களிடம் வந்துவிட்டது, பக்குவம் அடைந்து விட்டீர்கள் என்னும் போது இறைவன் உங்களை ஆட்கொள்கின்றார். அப்படி ஆட்கொள்ளும் பொழுது நாம் அவரையே நினைத்து உருகி வழிபடும் பொழுது அவர் நமக்கான பாதைகளை வகுத்து காட்டிக்கொண்டே இருக்கின்றார். ஆனா ஒண்ணு, அவரை பிடிச்சுக்கணும். அவர் நினைவிலிருந்து நாம் விலகக்கூடாது. அவர் மந்திரத்தை சொல்ல மறவக்கூடாது. இப்படி இருக்கும் போது கண்டிப்பா எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும். நமக்கு வருகின்ற சோதனையாவது வேதனையாவது எல்லாம் அவருக்கு என்று சென்றுவிடும் போது எதுவுமே நமக்கானதாக அங்கு இருக்க போவதில்லை. அப்ப அந்த மனது தெளிவடையணும், மனது சுத்தமா இருக்கணும், சலனம் இல்லாம இருக்கணும். அப்படிங்கும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயத்தை விட்டாகணும். ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா சில கெட்ட விஷயங்கள் நம்மளிடம் இருக்கிறது அப்படின்னா அதை விட்டாகணும் இல்லையா? அதே போலதான் ஞானம் பிறக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அஞ்ஞானத்திலிருந்து வெளிவந்து விடுங்கள். அப்படி வரும் பொழுது எல்லாமே நமக்கு சாதகமாகத்தான் நடக்கிறது. இறைவனை பொறுத்தவரையில் நமக்கு சாதகமானதாக, நமக்கு இன்பம் கொடுக்க வேண்டியதாக என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் நமக்கு கொடுக்கின்றார். ஆனால் நாம் தான் அதை தவறாக புரிந்து கொண்டு, தவறாக எண்ணிக்கொண்டு, சில நேரங்கள் மாயையில் சிக்கிக்கொண்டு தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு அவர் மீது அந்த குற்றங்களை சுமத்தி கொண்டு வாழ்ந்திருக்கிறோம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கின்ற எல்லாமே நலமாகத்தான் இருக்கும், பார்க்கின்ற எல்லாமே சுகமாகத்தான் இருக்கும். எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, எம்பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எப்படிப்பட்ட கஷ்டமாயினும் அது தீர்ந்து விடும். இதை மட்டும் வாழ்க்கையில என்னைக்கும் மறந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையாகட்டும், நம்மையே ஆட்டி பார்க்கின்ற சூழ்நிலைகள் நம்மை நெருங்கும். அவரை விட்டு பிரிய வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு சில சக்திகள் ஏற்படுத்தலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் பிடித்தது யார் காலை, என் ஐயன் காலை என்று பிடித்து கொண்டு பஞ்சாட்சரத்தை ஓங்கி முழங்கும் பொழுது அது எப்படிப்பட்ட சக்தியாயினும் விலகி போகும். ஏன்னா ஈசன் இருக்க எந்த சக்தியும் நம்மை நெருங்குவதில்லை. ஈசனே நம்முள் சக்தியாக இருக்கும் போது பெரிதொரு சக்தி நம்மை என்ன செய்துவிடப் போகிறது அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை உன்னால் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும்.